அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகரம் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடு 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களுக்கு ராகு திசை 18 வருஷம் நடக்கக்கூடிய ராகு திசை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மகரம்னால ஒரு உழைப்புக்கு உண்டான ராசிங்க. உழைப்புக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. வேலைன்னு வந்து கரெக்டாக வேலை பார்ப்பீங்க. தொழில், அதாவது வேலை, பிஸ்னஸ், தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ராசி தான் மகர ராசி. உங்களுக்கு வந்து இதில் வந்து 3 நட்சத்திரம் வரும்: உத்திராடம், திருவோணம், அவிட்டம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் உள்ளடக்கிய ராசி தான் மகர ராசி. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய திசை, 2வது சந்திர திசை, 3வது செவ்வாய் திசை, 4வது ராகு திசை வரும். உங்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே சந்திர திசை, 2வது செவ்வாய் திசை, 3வது ராகு திசை வரும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே செவ்வாய் திசை, 2வது ராகு திசை வரும். இதுதான் அந்த அமைப்பு. சரிங்களா? எல்லாத்துக்கும் ராகு திசை வந்துடாதுங்க. ஒரு சில பேத்துக்கு, ஒரு சில ராசி நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் அந்த ராகு திசை வரும். அந்த முழுமையான அந்த ராகு திசை நல்ல யோகத்தை அனுபவிக்க முடியும்னா ராகு சுபகரங்களோட சம்மந்தப்பட்டிருக்கணும். பாவிகளோட, பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்ட ராகு திசை ரொம்ப மோசமான ராகு திசையாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா ராகுங்கிறது பச்சோந்தி கிரகம். அவர் நல்லவரோட சேர்ந்த நல்லவர், கெட்டவரோட சேர்ந்தால் கண்டிப்பாக கெடுத்துருவார். ராகுவோட அமைப்பே அதுதான். பிரம்மாண்டமாக வளர்த்தி விடுவாருங்க ராகு நல்ல அமைப்பில் இருந்தால். கெடுக்கணும்னு நினச்சாருன்னா பிரம்மாண்டமாக கெடுப்பார். உச்சக்கட்டமான பிரச்சனை கண்டிப்பாக கொடுப்பார். ராகு திசையில் ஆள் வந்து கோடீஸ்வரனா ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததும் இருக்காங்க. ராகு திசையில் ஒன்றுமே இல்லாத பிளாட்ஃபார்ம் வரைக்கும் வந்து உயிரை விட்டவங்களும் இருக்காங்க. இதை கண்டிப்பாக இந்த ராகுல கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ ராகுங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக 3, 6, 10, 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு யோகம் சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் இடங்கிறது தைரியஸ்தானம், 6ஆம் இடங்கிறது உங்களுக்கு வம்பு வழக்கு சத்துருஸ்தானம், எதிரி கொண்டான இடம், அவன் நோயை கொண்டான இடம், கடனை கொண்டான இடம். 10ஆம் இடம் தொழில் கர்மஸ்தானம், கர்மன்னு சொல்லுவாங்க, கர்மஸ்தானம் சொல்லுவாங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ இந்த இடத்துல 3, 6, 10, 11ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு திசையை ராகு திசை கொடுக்கும். அதுவும் மேஷ ராகு, ரிஷப ராகு, கடக ராகு, கன்னி, மகர ராகு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல உங்களுக்கு ராகு இருது. அது உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடமாவோ, 6ஆம் இடமாவோ, 10ஆம் இடமாவோ, 11ஆம் இடமாவோ நல்லா இருந்து உங்களுக்கு சுபகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டு வீடு கொடுத்த கிரகம், ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம். ஏன்னா அது பச்சோந்தி கிரகம் ராகு. அவர் யாரோ எங்கே இருக்காரோ அது அப்படியே சொந்த வீடு மாதிரி செயல்படும். இப்போ ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பாக ராகு திசை அட்டகாசமாக இருக்குங்க, பிரம்மாண்டமாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. இப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும். சரிங்களா? ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ராகு திசை வந்து கொட்டி கொடுக்கும், அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து ராகு திசையை முடிச்சு விட்ரும், ஆளை காலி பண்ணுறோம், உயிர்கண்டை கொடுக்கும், இல்லை வெளிநாடு கொண்டு போக வைக்கும், மறைஞ்சு வாழ வைக்கும், தலைமறை வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவர் சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டார்னா ஒரு நல்ல வழியில் கொண்டு போவார். சரிங்களா? ஏன்னா ஒரு கெட்டவன் ஒரு நல்லவோட சேர்ந்தா அவன் கெட்டவன் வந்து நல்லவனாக மாறுவான். ஒரு கெட்டவன் வந்து இன்னொரு கெட்டவனோட சேர்ந்தா மறுபடியும் கெட்டவனாக தான் மாறுவான். அதனால தான் பாவகிரகங்களோட சேர்ந்த ராகு கெடுதல் அதிகமாக பண்ணுவார், கெட்டது அதிகமாக பண்ணுவார். அதுதான் உண்மை. சரிங்களா? நிறைய ராகு திசையில் பாருங்கள், நிறைய பேர்த்தோட ஜாதகத்தில் ராகு திசை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. அதேமாதிரி சடனாக வந்து பிக்கப் ஆகுறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்து வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் போய் பிளாட்ஃபார்ம் நடு ரோட்டுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் நிறைய பார்க்க முடியுது. என்ன காரணம்னா ராகு இருந்த இடம், அமர்ந்த இடம், சேர்ந்த கிரகம், பார்த்த கிரகம், இணைந்த கிரகம், இதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு பாருங்கள் ராகு திசையில் வந்து, அதாவது ராகு திசை வந்தோடனே அவங்களை ஆளை முடிச்சு விட்ரும். ராகு திசை பாருங்கள், ராகு திசை வந்தோடனே ஆளை வந்து காலி பண்ணும். அது 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு டேஞ்சரான ராகு. சரிங்களா? 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு விரைஸ்தானத்தில் இருக்கிறனால அது உங்களுக்கு வந்து பாவகிரகங்களோட சேர்ந்த ராகு கண்டிப்பாக கெடுக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு பாவகிரகங்களோட சேர்ந்த ராகு வந்து கண்டிப்பாக தொழிலை கெடுத்துருவார், வேலையை கெடுத்துருவார், உத்தியோகத்துக்கு கெடுப்பார், கடன் அதிகமாக கொடுப்பார், நோய் பகை அதிகமாக கொடுப்பார். கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்குங்க சார், எனக்கு வம்பு வழக்கு பிரச்சனையாக இருக்குது, நோய் அதிகமாக இருக்குது. 6ஆம் இடத்துல ராகு பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்டிருப்பார். தெளிவாக சொல்லலாம். ஒரு சில பேர் லக்னத்திலே ராகு இருக்கும். பாருங்கள், அவங்க ரொம்ப பிடிவாதக்காரரா, முன்கோபி இருக்கிறவங்களா. ராகு லக்னத்தில் இருக்கிறவங்க பயங்கரமாக கோவம் வருங்க, ஆக்ரோஷம் அதிகமாக வரும். உங்களுக்கு யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுவாங்க. உச்சக்கட்டமான ஆத்திரம் வரும், உங்களுக்கு கோவம் அதிகமாக வரும். 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் இருக்கிறனால திருமண வாழ்க்கையில் சில கசப்பு, 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு, இது வந்து மற்ற கிரகத்தையும் பார்க்கணும். ஆனால் 2 ராகு இருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது. அது நல்லது பண்ணணும்னா சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டுருணும். அப்போ தான் ஒரு நல்லது பண்ண முடியும். பொய் பேச வைக்கிறது, அடிக்கடி பொய் பேசுறது, உண்மையாக, அதாவது ஒரு சில பேர்ட்டு உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் வாயில் வந்து வரதெல்லாம் பொய்யான வார்த்தைகள் தான் வரும். 2ல் இருக்கிறாக பொய் பேச வைக்கும் கண்டிப்பாக. 3ஆம் இடத்துல இருக்கிறாக தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறனால உச்சக்கட்டமான தைரியம் சில விஷயங்களை கொடுக்கும். ஆனால் சுபகிரகங்களோட சம்மந்தப்படணும். பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்ட கோழையாக இருப்பாங்க, தைரியம் இருக்காது, வேகம் விவேகம் இதெல்லாம் எல்லாம் பண்ணி விட்டுரும். 4ஆம் இடத்துல ராகும், 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறனால அம்மாவை கெடுக்குங்க, அம்மாவோட ஆரோக்கியத்தை கெடுக்கும், கல்வி கெடுக்கும். பொதுவாக 4ல் ராகு இருக்கிறவங்க பாருங்கள், கல்வி படிப்பில் பிரேக் விழுகும், இல்லை கரஸில் படிப்பாங்க, இல்லை விட்டு படிக்கிறது, இல்லை படிப்பே வராமல் இருக்கிறது, இதெல்லாம் அந்த 4ல் ராகு இருந்து திசை நடத்துகிறவங்கள பார்க்க முடியும்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5ல் ராகு வந்து பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திங்கிங் வந்து விகாரமாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க. கொடூரமாக திங்க் பண்ணுது. கண்டதெல்லாம் தோணுதுங்க சார் எனக்கு, விகாரமாக வித்தியாசமாலாம் எனக்கு தோணுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது 5ஆம் இடத்துல இருக்கிற கொடுப்பார். குலதெய்வ அருள் கம்மியாகவும் இருக்கும். அதே மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி சில கொடுக்கும். குழந்தைங்க வந்து முரட்டு பிடிவாத உள்ள குழந்தைங்களா இருப்பாங்க. குழந்தைங்கள பற்றி மனக்கவலை இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ராகு திசையில் கொடுக்கும். மேக்ஸிமம் பெண் குழந்தை கிடைக்கும். 5ல் ராகு இருந்தால் பெண் குழந்தை அமைப்பு கொடுக்கும். 6ல் ராகுன்னு முன்னாடி சொல்லிட்டேன். அவர் நல்ல இடத்துல இருந்தாருன்னா கடன் நோய் இருக்காது. பாவகிரகங்களோட கெட்டவரோட சேர்ந்தாருன்னா கடன் நோய் பகை அதிகமாக இருக்கும். 7ஆம் இடத்து ராகு வந்து ரொம்ப முக்கியங்க. திருமண வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான இடம். 7ல் ராகு இருந்தால் அது சாட்டிஸ்ஃபை, திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தி இருக்காது, தாம்பத்திய வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. ரகசிய நடவடிக்கை கொடுக்குறதெல்லாம் 7ஆம் இடத்துல ராகு திசை நடக்கிறவங்களும் பார்க்க முடியுது. அது நல்ல கிரகத்தோட தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக ராகு வந்து தவறான வழி கொண்டு போகாது. பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்ட தவறான வழிகள், இல்லீகல் கான்டாக்ட், போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது, தவறான பழக்க வழக்கங்கள் போகிறது, காமம் சார்ந்த விஷயங்களில் வந்து முறையற்ற காமம் கிடைக்கிறது, இதெல்லாமே இந்த 7ஆம் இடத்துல இருக்கிறாவும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. நண்பர்களே உங்களுக்கு சரி இருக்காது. அவங்க நல்ல ஒரு நண்பர்களே உங்களுக்கு அமையாது. அமைஞ்சாலும் உங்களுக்கு பெருசாக நிலைக்காது. உங்களுக்கு ராகு 7ல் இருக்கிறாங்க அப்படி தான் பண்ணுவார். கூட்டுத்தொழிலாக பிரச்சனை எல்லாம் கொடுக்குறதெல்லாம் 7ஆம் இடத்து ராகு தான். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன், இந்த ஆக்சிடென்ட் ஆகிறது, விபத்து, அறுவை சிகிச்சை செய்கிறது, மறைமுக வாழ்க்கை, ரகசிய வாழ்க்கை, இதெல்லாமே இந்த 8ஆம் இடத்து ராகு கொடுக்கும். நல்ல கிரகங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா விபரீத ராஜயோகமாக ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி ரேஸு அப்படி இப்படின்னு அவங்க சம்பாதிச்சிருவாங்க. 9ஆம் இடத்துல ராகு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை கெடுக்கும். ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டத்தை கெடுக்கும். நல்ல கிரகத்தோடு இருந்தால் அதிர்ஷ்டத்தை வளர்க்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போய் செட்டில் ஆவாங்க. ஆனால் என்ன 9ல் ராகு இருந்தால் அப்பா பாசம் கம்மியாக இருக்கும். ராகு திசை வந்தால் அப்பாவோட கருத்து வேறுபாடு, அப்பாவோட பிரிவினை, பிரிஞ்சு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 9ல் இருக்க ராகு கண்டிப்பாக கொடுக்கும். 10ஆம் இடத்து ராகு தொழிலில் வளர்ச்சிங்க. நல்ல இடத்துல ராகு இருந்து சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டால் தொழிலில் வளர்ச்சி, தொழில் உத்தியோகத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது, தொழிலில் பிரம்மாண்டமாக சம்பாதிக்கிறது, நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறதெல்லாம் 10ல் இருக்கிற ராகு கொடுப்பார். 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா, 11ஆம் இடத்துல இருக்கிற லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறனால நிறைய லாபங்கள் கொடுப்பார். அதுவும் சுபகிரகங்களோட வீட்டில் மட்டும் ராகு 11 இருந்துச்சுன்னா இது அருமையான ராகுவாக இருக்குங்க. நல்லா சம்பாதிப்பீங்க. அத்தனை நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சுற்றி நிறைய பாசிட்டிவாக நடக்கும். கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சொகுசான வாழ்க்கை, பிரம்மாண்டமான வாழ்க்கை, ஒரு உயர்தரமான ஒரு தரமான வாழ்க்கை கண்டிப்பாக 11ல் இருக்கிற ராகு கொடுப்பார். 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு முன்னாடி சொன்ன அயன சயன போகஸ்தானத்தை, படுக்கை ஸ்தானத்தை கெடுப்பார். ஆனால் சுபகிரகங்களோட வீட்டில் இருந்து நல்ல கிரகத்தோட தொடர்பு இருந்து வீடு கொடுத்த கிரகம் நல்லா ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த ராகு திசை வேறு லெவலுக்கு இருக்குங்க. நல்ல ஒரு லக்ஸுரியான அடுத்த கட்டத்துக்கு போயிடுவார். கஷ்டம்னால அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ராகு வந்து சொகுசாக வச்சுக்கும், ஆடம்பரமாக அவங்கள வச்சுக்கும். அதில் மாற்றமே கிடையாது. பாவகிரகங்களோட சேர்ந்தால் படுக்கையை கெடுக்கும், தூக்கத்தை கெடுக்கும், தாம்பத்திய உறவை கெடுக்கும். இது 12ல் இருக்கிற ராகு. 12ல் இருக்கிற ராகு சுபகிரகங்களோட சேர்ந்தால் கரெக்டான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்பம், நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, நல்ல ஒரு சுகம், உலகத்தில் இருக்க அத்தனை விஷயங்களும், அத்தனை சொகுசு வாழ்க்கையும் அந்த ராகு திசையில் 12ல் இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுக்கும். மாற்றமே கிடையாது. அதனால் உங்கள் ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் ராகு இங்கே இருக்காரு, உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா, இப்போ ராகு திசை நடந்துருச்சா, என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், உங்கள் நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதம், என்ன வயசில் இருக்கீங்கன்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி.